டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைய பதிவில் ஆயுர்வேதத்தில் நம்ம பெருமளவில் பயன்படுத்தும் வலியை நீக்கும் யோகராஜ குக்குலு அப்படிங்கிற ஒரு மூலிகை மருந்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். யோகராஜ குக்குலு இன்றைக்கு ஒரு ஆயுர்வேத மருத்துவர்கிட்ட போய் நம்ம வலிக்குன்னு போனோம்னா இந்த ஒரு மருந்து கண்டிப்பாக அவங்களுடைய ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது ஏன் எதுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னால் ஒரு கூட்டுக்கலவையான மருந்து இது. இதில் ஒரு 27 வகையான மூலிகைகள் கலந்துருக்கு. என்னென்ன மூலிகைகள்னு பார்ப்போம். இதில் ஒரு மருந்து ஒருவருக்கு சிறந்ததாக இருக்கணும்னா அதற்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கணும். ஒரு சிஸ்டம் இல்லாமல் மல்டி சிஸ்டமில் அது வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆயுர்வேதாவில் பெரும்பாலும் கூட்டுக்கலவையான மருந்துகள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் அடிப்படையாக ஒரு 27 வகையான மருந்துகளில் முதலில் பசியை தூண்டக்கூடிய மருந்துகள் இருக்குது. அதாவது திப்பலி மூலம், சவ்யம் போன்ற மூலிகை மருந்துகள் பசியை தூண்டுவதாக இருக்கும். பசியை தூண்டினா மட்டும் பத்தாது, செரிமானத்தை சீராக்கணும். அதற்காக கோரைக்கிழங்கு, ஓமம், சீரகம் போன்ற மருந்துகளும் இருக்குது. இதன் கூடவே அது நம்ம உடம்புல இருக்க பித்தத்தையும் சீராக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொத்தமல்லி, வெட்டிவேர் போன்ற மருந்துகள் அடங்கியிருக்கு. கபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய திரிபலா இருக்குது. உடம்பினுடைய வாதத்தை கட்டுப்படுத்துவதற்காக ராஸ்னா அப்படின்னு சொல்லுகின்ற சிற்றரத்தை, தேவதாரு போன்ற மருந்துகளும் இருக்குது. குடற்கிருமிகளை நீக்குவதற்காக விடங்கம் அதில் சேர்ந்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒரு மருந்து நீண்ட நாள் எடுக்கணும்னா அது ரசாயனம் அப்படின்னு சொல்கின்ற உடல் பலத்தையும் வளத்தையும் அதிகரிக்கக்கூடிய நெருஞ்சில், திரிபலா போன்ற மருந்துகள் இருக்குது. இதற்கு கூட இப்படி ஒரு 27 மூலிகைகளை நம்ம வச்சுருக்கோம். இதற்கு கூட சம அளவு குக்குலு அப்படிங்கிற ஒரு தாவரத்தில் இருந்து கிடைக்கின்ற பிசின், அதுதான் குக்குலு. அதை ஒரு சம அளவு, அதாவது 27 மூலிகைகள்னால் அதற்கு ஈக்குவலாக குக்குலுவை சேர்ப்போம். இதை நெய் சேர்த்து தனித்தனியாக பொடித்து அரைத்து உருண்டைகளாக மாற்றுவோம். இது எதற்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். இது முதல்ல வாதம் சார்ந்த நோய்களாக மஸ்குலோஸ்கெலிட்டல் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு கழுத்து வலியாக இருக்கலாம், அல்லது இடுப்பு வலியாக இருக்கலாம். எலும்புகளில் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்கின்ற அடர்த்தி குறையும் பொழுது ஏற்படுகின்ற வலியாக இருக்கலாம். பொதுவாக வயதானவர்களுக்கும் பெண்களுக்கும் இது அதிகமாக காணப்படுகிறது. அப்போ இந்த மருந்து அவங்க எடுத்துக்கலாம். மேலும் அவர்களுக்கு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலத்தில் இன்றைக்கு அதிகமான ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இருக்குது. இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ், அதாவது ஒரு நாளைக்கு இந்த ஜாயிண்டில் வலிக்கும், ஒரு நாள் அடுத்த ஜாயிண்டில் வலிக்கும். இப்படி மல்டிபிள் ஜாயிண்ட் பெயினில் இதை பயன்படுத்தலாம். உடம்புல எங்கேயாச்சும் பித்தத்தின் தன்மை அதிகமாக இருக்குது, அதனால இன்ஃப்ளமேஷன் நடக்குதுன்னா, நம்மளுடைய ஆர்ட்ரிஸில் இன்ஃப்ளமேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது இதை அதிகமாக பயன்படுத்தலாம். மேலும் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் பார்த்திங்கன்னா அதிகமான வயிற்று வலி, டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நேரங்களையும் இதை நம்ம பயன்படுத்தலாம். மேலும் நிறைய புண்கள் ஆறலை அப்படின்னாலும் இதை நம்ம பயன்படுத்த முடியும். இது கபத்தை நல்லா குறைக்குங்கிறதுனால உடல் எடையுடன் கூடிய பல நோய்கள் இருக்குது. அதாவது முட்டி வலி இருக்கலாம், சர்க்கரை நோயாளிகளுக்கு உடலில் வலி இருக்கலாம், அல்லது கழுத்து வலி இருக்கலாம். இன்றைக்கு நம்மளுடைய வண்டி ஓட்டுற அளவு அதிகம், அப்போ அவங்களுக்கு கழுத்து வலி இருக்கலாம், தலைவலி இருக்கலாம். இப்படி உடல் பருமனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த யோகராஜ குக்குலு ஒரு சிறந்த மருந்தாக அமையுது. ஏன்னா இது உடம்புல இருக்க கபத்தை நன்றாக கரைக்கும், செரிமானத்தை சீராகும். அப்போ குடல் சார்ந்த பிரச்சனைகள்லையும் இந்த யோகராஜ குக்குலு சிறப்பானதாக அமைகிறது. இதை எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, அந்தந்த நோயாளியின் உடல் தன்மைக்கு ஏற்றவாறு ஒரு வாதத்தை குறைக்கக்கூடிய கஷாயமோ, அல்லது பித்தத்தை குறைக்கக்கூடிய கஷாயமோ, அல்லது கபத்தை குறைக்கக்கூடிய கஷாயத்துக்கு கூட துணை மருந்தாக எடுத்துக்கலாம். இது நிறைய நாள் சாப்பிட்டா பிரச்சனை வராதா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. எப்பவுமே ஒரு மருந்தோட தன்மை எப்படி இருக்கணும்னா, அந்த உடல் பலத்தை அதிகரித்து அந்த நோயை கட்டுப்படுத்தும் தன்மையாக இருக்கணும். பொதுவாக நம்ம ஆங்கில மருந்துகளை வலிக்கு மாத்திரை எடுக்கும்பொழுது பயப்படுவோம். ஏன்னா வலி மாத்திரை நீண்ட நாள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அடிப்படை. ஆனால் ஆயுர்வேத மருந்துகள் என்றைக்கும் ஒரு சிங்கிள் ட்ரக்காக நம்ம கொடுக்கறது கிடையாது. பல்வேறு மூலிகைகளை சேர்த்து உடல் பலத்தை அதிகரித்து அதன் மூலமாக அவங்க நோயை நீக்குவது தான் இதன் அடிப்படை. அப்படி பல மூலிகைகளை சேர்த்து இந்த யோகராஜ குக்குலு எடுத்துக்கிறதுனால தொடர்ந்து சாப்பிடும் பொழுதும் அந்த நோயாளிக்கு எந்த வகையான உடம்புல பிரச்சனைகளும் ஏற்படாது. சரி நேயர்களே, இன்றைக்கு யோகராஜ குக்குலு அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஆயுர்வேத மருந்தை பற்றி சில குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.